Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் கிராமலாக்ஸ் பார்ட் 5 நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூஷுவல். இந்த வேர்டுக்கு எப்படி வந்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஷா இருக்குங்க இல்லையா, இதை வந்து ஆங்கிலேயனில் எழுதணும் அப்படின்னா அது வந்து யூஷுவல். யூஷுவலி அதுக்குமே வந்து இதை தான் யூஸ் பண்ணுவோம். யூஷுவல், யூஷுவலி ரெண்டுத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு சர்க்கிள் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆஸ் இல்லைனா ஹேஸ், இது ரெண்டுத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இஸ் இல்லைனா ஹிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம வந்து இப்படி எழுதணும் அப்படின்னா கேனுன்னு படிச்சிருப்போம், அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பிகாஸ். ஓகேங்களா. அதுவே செகண்ட் பிளேஸில் நம்ம இப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னா கம்மு, அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து கம்ஸ். அடுத்து த்ரூ தி லைனில் இட்டு எழுதிட்டு அதில் ஒரு சர்க்கிள் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இட் செல்ஃப். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிளேஸில் இது எழுதிட்டு இதுன்னா தோ இல்லையா, அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தோஸ் இல்லைனா தை செல்ஃப். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே சைன் தான். நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் பிளேஸில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து திஸ். ஓகேங்களா, அழுத்தி எழுதணும். அதுவே த்ரூ தி லைனில் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா அது வந்து தஸ். ஃபஸ்ட் பிளேஸ்லனா தோஸு, செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா திஸ்ஸு, தேர்டு பிளேஸில் எழுதணும் அப்படின்னா தஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஒரு வேர்டுமே வந்து ஆஃப் பேஜ் வந்து எழுதுங்க. ரெகுலராக இதை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். கிராமலாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸசைஸ் 25 அண்ட் 26 வந்து கொடுத்துருக்குறாங்க. 25, 26ன்றது பேராகிராஃப். இது வரைக்கும் நம்ம வந்து சென்டென்ஸ் தான் எழுதி பழகியிருப்போம். இதுக்கப்புறமா நம்ம வந்து பேராகிராஃபும் எழுதுறதுக்கு ரெடி. எக்ஸசைசஸ் 25ல் வந்து அவங்க ஸ்டோக்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க, அது என்ன வார்த்தைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை 5 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா. 26ல் வந்து பேராகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம வந்து ஸ்டோக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு திரும்ப அதை ஒரு 5 டைம்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் ரொம்பவே டைம் எடுத்துக்கும், நிதானமாக பண்ணணும். ஓகேங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் சாப்டர் 8 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.